வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திணை வாழ்வியலில் கற்பு வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் வாங்க. அகத்திணையில் திருமணம் செய்து கணவனும் மனைவியமாக ஆணும் பெண்ணும் வாழ்கிறது தான் நம்ம கற்பு வாழ்க்கைன்னு சொல்கிறோம். தலைவன் தலைவி இருவருடைய திருமண எண்ணங்களையும் அறிஞ்சிக்கிட்ட அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய திருமணத்துக்கு உடன்படுவர். திருமணம் ஒரு நல்ல நாளில் நடைபெறும். தீய கோள்கள் எல்லாம் விலகி போய் நிலவும் ரோகிணியோடு கூட வேணும். விடியற் காலையில் தான் திருமணம் நடைபெறும். திருமணத்துக்குன்னு ஒரு பெரிய பந்தல் போடுவாங்க. அந்த பந்தலோட கீழே புது மணலை பரப்புவாங்க. மாலைகளை தொங்க விடுவாங்க. அழகிய விளக்குகள்லாம் ஏற்றிட்டு வயது முதிர்ந்த மங்கள மகளிர்னால் கணவனோடு வாழக்கூடிய மகளிர் தண்ணீரை குடங்களை முகந்து அவங்க தலையில் சுமந்து சிறு மண்டைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாயுள்ள களத்தில் அதை ஊற்றுவாங்க. குழந்தைங்களை பெற்ற மங்கள மகளிர் 4 பேர் அந்த சிறு மண்டையில் உள்ள தண்ணீரில் பூக்களையும் நெல்லையும் போட்டு அந்த தண்ணியை எடுத்து மணமகளை நீராட்டுவார். இந்த சடங்கு வதுவை நான் மனம் அப்படின்ற பேர் இதுக்கு இருக்குது. அந்த சமயத்தில் அந்த பெண்டிர்கள்லாம் இவ கற்பு நிலையில் நின்று கணவனை விரும்பி பேணும் துணைவி ஆவாள் அப்படின்னு வாழ்த்துவாங்க. மணமகளுடைய பெற்றோர் பெரிய ஒரு இடத்துக்கு கிழத்தியாக ஆவாய் அப்படின்னு வாழ்த்தி அவளை மணமகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. திருமணத்தில் பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்போடு கலந்த அரிசி பொங்கலை மணவிழாக்கு வந்தவங்க எல்லாருக்குமே இடைவிடாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில இடத்துல இறைச்சியும் நெய்யும் கூட்டிய வெண் சோற்றையும் அவங்களுக்கு உணவாக தரது உண்டு. திருமணம் தொடங்குறதுக்கு முன்னாடி கடவுள் வழிபாடு நடைபெறும். மணமுழவு முழங்கும். நல்ல மங்கள நான் இசை. வெண்மையான நூலில் வாகை இலைகளையும் அருக்கம்புல் கிழங்குலையும் கோர்த்து மாலையாக மணமகள் அணிஞ்சு கொள்வாங்க. திருமணத்தின் போது மங்கள நான் கூற்றும் வழக்கம் பழந்தமிழர்கிட்ட இல்லை. ஆரிய பண்பாடு வந்த பிறகு கூட எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தில் தாலி கட்டுற சடங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்றத உலகத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த காலத்தில் பெண்கள் மங்கள அணி ஏதோ ஒன்று அறிஞ்சிருக்க வேணும். அந்த திருமண நாள் அன்னைக்கு அந்த மங்கள அணியை ஊர்வலமாக கொண்டு வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. திருமண நாளன்று இரவு மணமக்கள் மணவரையில் கூட்ட பெறுவார்கள். அவர்கள் மணமகள் அப்போ ஒரு கசங்காத ஒரு புத்தாடியை அவங்களோட முழுக்க போர்த்தி கொண்டிருப்பாங்க. சங்க காலத்து திருமண விழா பற்றி கூறும் அகப்பாட்டுகள் 2லேயும் புரோகித ஒருத்தர் இடையில இருந்து மனவினைகளை புரிந்ததாக செய்திகள் இல்லை. அதாவது புரோகிதர்கள் அந்த காலத்தில் திருமணம் செஞ்சு வைக்கிற பழக்கம்லாம் இல்லை. பெற்றோர்கள் தான் செஞ்சு வைப்பாங்க. உறவினர் கூட இருப்பாங்க. பழந்தமிழர் பெண்ணின் கற்பை ரொம்ப போட்டுறாங்க. ஆனால் ஆணுக்கு அப்படியான கட்டுக்கோப்புகள் எதுவும் இருந்ததா தெரியல. மருத நிலத்தில் பரந்தையர் ஒழுக்கம் எழுதப்பட்டிருக்கு. தலைவன் பரந்தையர் பிரிவில் ஈடுபடுவான் அப்படின்னும் பிரிவின் காலத்தில் தலைவி ஊடி இருப்பாள்னும் தோழி, தாய், பார்ப்பன், பாங்கன், பாணன், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர் இவங்க எல்லாருக்குமே உரிமை உண்டுன்னு எழுதியிருக்கு. அது தலைவியோடைய அந்த பிரிவு காலத்தில் தலைவியோடைய கற்பை பேன்றது அவளை பாதுகாக்கிறதுக்கு இவங்க எல்லாம் துணை நிற்பாங்க. திருமணமான பிறகு கணவன் மேலும் கல்வி கற்கிறதுக்கோ இல்லை பொருள் தேடுறதுக்கோ அவன் தன் மனைவி விட்டு பிரியறதுக்கு நேரும்போது அந்த பிரிவு காலம் வெறும் 3 ஆண்டுகளாகவும் மன்னனுக்காக போர் பணியை மேற்கொண்டோ இல்லை பொருள் தேடவோ கணவன் தன் மனைவி விட்டு பிரிய நேர்ந்தால் அது ஓராண்டுக்கு மேல் நீடிக்கக்கூடாது அப்படின்றதும் இருக்குது. அந்த பிரிவு காலத்தில் தலைவி அவனுடன் செல்கிற பழக்கம் இல்லை. இல்லற வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பாக அமைவது நல்ல மக்கள் பேர் அப்படின்றது தான் தமிழருடைய அதாவது பண்டை தமிழரோட கொள்கை. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மக்கட்பேர் கொண்ட பெண்ணே அந்த குடும்பத்தோடைய தலைவியாரா. குறிப்பாக ஆண் மக்களை பெறுவதே சிறப்புன்னு அவங்க நினச்சாங்க. அந்த ஆண் மக்களுக்கு போர் பயிற்சி தருவது தந்தையோட கடமை. அதை தான் சான்றோன் ஆக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வேல் வடித்து கொடுக்கறது கொல்லரோட கடமை. நன்னடை அப்படின்னு சொல்லக்கூடிய விளைநிலங்களை அந்த வீர இளைஞனுக்கு கொடையாக கொடுக்கறது வேந்தன் அதாவது ராஜாவுடைய கடமை. பிறந்த பிள்ளைக்குரிய கடமை என்னன்னா போரில் அவன் யானைகளை கொல்லணும் அப்படின்றது தான் புறநாறு கூறு அறமாக இருக்குது. கணவன் இழந்த பெண் அந்த காலத்தில் உடன்கட்டை ஏற பழக்கம் இருந்தது. அதே சமயத்தில் கைமை நோம்பும் நோக்கிற வழக்கமும் இருந்தது. பெண்கள் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கைமை பெண்கள் நெய் சாப்பிட மாட்டாங்க. தண்ணியில் சோற்றை பிழிஞ்சு அதில் அரைச்ச எல்லையும் புளியும் சேர்த்து
வெந்த வேலைக்கீரையே அவங்க வந்து சாப்பிடுவாங்க. வெறும் தரையில் தான் படுத்து தூங்கணும், தலையை மழிச்சு கொள்ளணும். இதெல்லாம் வந்து ஆரியர்கள் இங்கே குடியேறிய பிறகு, தமிழ்நாட்டில் குடியேறிய பிறகு இந்த மண்ணில் வந்து ஏற்பட்ட ஒரு பழக்கம் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து கூறுறாங்க. உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.